ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ இனிமையான நேரங்கள். இன்றைக்கி நைட்டு டின்னர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருவோமா. அன்றைக்கி தோசை தான், பேப்பர் தோசை பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப தின்னாக பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் தோசை பண்ணுறதுக்கு மாவு அரைக்கும் போது நான் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சைடிஷ் வந்து கோகோனட் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோகோனட் சட்னி பண்ணியாச்சு. அதையும் நம்ம தோசையோட வச்சாச்சு. கோகோனட் சட்னி பண்ணும்போது நம்ம தேங்காயும் பொரிக்கடலை, ஒரே ஒரு பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டு நம்ம அரைப்போம். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தாளிப்பு பண்ணும்போது எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு பச்சை மிளகாய், பாதி பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி நீங்கள் தாளித்து விட்டு பாருங்களேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த சட்னியில் போட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே நம்ம வெங்காயம் போட்டு தாளிப்போம். அதுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி பச்சை மிளகா